இந்த வீடியோல சத்துணவு துறையில ஜாப் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அத பத்தின டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதாவது சத்துணவு துறையில சமையல் உதவியாளருக்கான ஜாப் வேகன்சி வந்து அதுக்கான அரசாணை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்துக்கு கீழ மூலியமா 8997 சமையல் உதவியாளருக்கான ஜாப் வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 16/12/2024 அன்னைக்கு தான் வந்து அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த அரசாணையில வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சத்துணவுத்துறை பத்தி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 1ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கலவை சாதத்தோட மசாலா முட்டையும் வந்து குடுக்கப்பட்டு வருது. இந்த மதிய உணவு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சது மத்த ஸ்டேட்லயும் வந்து நம்மள பார்த்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா, சமையல் உதவியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 வந்து மாசத்துக்கு வந்து குடுக்குறாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒன்றிய அரசுக்கு பங்காக ரூ. 600 வந்து அவங்க வந்து குடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல இயங்கிட்டு வர்ற 43,131 சத்துணவு மையங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அமைப்பாளர், ஒரு சமையலர் மற்றும் சமையல் உதவியாளர் அப்படின்ட்டு 3 ஜாப் இருக்கு. இந்த 3 ஜாபுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சேலரி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் குடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அமைப்பாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 7,700லேருந்து ரூ. 24,200 வரைக்கும் வந்து குடுக்குறாங்க. சமையலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 4,100லேருந்து ரூ. 12,500 வரைக்கும் வந்து சேலரி குடுக்குறாங்க. சமையல் உதவியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3,000லேருந்து 9,000 வரைக்கும் சேலரி வந்து குடுக்குறாங்க. இப்ப இந்த 3 ஜாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து சமையல் உதவியாளருக்கான ஜாப் வேகன்சி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சமையலர், அமைப்பாளருக்கு வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. சமையல் உதவியாளருக்கு மாத்திரம் தான் இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் வந்து கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்றத நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த சமையல் உதவியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாசம் ரூ. 3,000 வந்து சேலரி வந்து குடுக்குறாங்க. சமையல் உதவியாளருக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, 8,997 சமையல் உதவியாளர் பணியிடங்கள் வந்து காலியா இருக்கு. அது வந்து நிரப்பணும் அப்படின்றதுக்கான அரசாணை தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பணியாளர் அதாவது உதவியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 12 மாசம் நீங்க வந்து சிறப்பா நீங்க வேலை செஞ்சீங்கன்னா, அதுக்கான எக்ஸ்ட்ரா ஊதியமும் அதாவது சிறப்பு காலமுறை ஊதியமும் வந்து குடுக்குறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த உதவியாளருக்கு வந்து என்ன கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்க வந்து 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்ல நீங்க வந்து பாஸ் பண்ணலனாலும் ஓகே அப்படின்றது சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தோல்வி அடைந்தவர்கள் இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில வந்து அரசாணையில வந்து இன்னும் நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பட்ஜெட் இதுக்கு வந்து ஒதுக்கியிருக்கோம். இதுக்கு வந்து எவ்வளோ வந்து நிதி வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கான 10த் மார்க் ஷீட் இல்லன்னா உங்களுடைய டிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, உங்களுடைய ஓட்டர் ஐடி இந்த மாரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ விதவை பெண்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கான விதவை சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாரி உங்களுக்கு என்னென்னலாம் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ ரெடி பண்ணி வச்சுட்டு, இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணணும். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலியமா வந்து அப்ளை பண்ற மாரி குடுக்கல. இது வந்து ஆஃப்லைன் மூலியமா நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கு. நீங்க வந்து டைரக்ட்டா வந்துட்டு உங்களுடைய தாலுகா ஆஃபீஸ் அதாவது பிடிஓ ஆஃபீஸ்க்கு நீங்க போய் கேட்டீங்கன்னா, அங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து குடுப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த பிடிஎஃப்ல வந்து குடுக்கல. இந்த ஜாப்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ணணும்னு நெனைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கங்க. உங்களுடைய தாலுகால போயிட்டு நீங்க வந்து பிடிஓ ஆஃபீஸ்ல வந்து போய் கேட்டீங்கன்னா, உங்க ஸ்கூல்ல உதவியாளர் பணி காலியா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து குடுப்பாங்க. அத நீங்க ஃபில் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் இருந்துச்சுன்னா, நான் வந்து லிங்க் வந்து குடுக்குறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அரசாணை மாத்திரம் தான் விட்டுருக்காங்க. நம்ம வந்து இதுக்கு பத்தின டீட்டெயில்ஸ் இன்னும் தெளிவா வந்து குடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இந்த வெப்சைட்ல நம்ம அதாவது அந்தந்த தாலுகாக்கு இருக்கிற வெப்சைட்ல நம்ம வந்து போய் செக் பண்ணி பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். உங்களுடைய தாலுகா எதுவோ அந்த தாலுகா வெப்சைட்ல நீங்க வந்து போய் பார்த்துக்கலாம். அந்த வெப்சைட்டோட லிங்க்ஸ் அதாவது எல்லா தாலுகாக்கான வெப்சைட் லிங்க்கும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அந்த வெப்சைட்டோட லிங்க்கும் நான் வந்து வீடியோக்கு கீழ குடுக்குறேன். நீங்க வந்து பாருங்க. இப்போ வந்து ஒரு வெப்சைட்ல நம்ம வந்து போய் பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ்மேனுக்கான அந்த இன்டர்வியூ ஹால் டிக்கெட்ஸ் விட்டுருக்காங்க. அது மாத்திரம் தான் இருக்கு. ஸோ இந்த சத்துணவு உதவியாளருக்கான அப்ளிகேஷன் ஃபார்மோ எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நெட்ல இதுவரைக்கும் விடல. ஸோ நீங்க வந்துட்டு டைரக்ட்டா வந்துட்டு உங்களுடைய தாலுகால இருக்கிற பிடிஓ ஆஃபீஸ்ல போய் கேட்டு பாருங்க. அங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் குடுப்பாங்க. இல்ல இந்த நெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பழைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, அத டவுன்லோட் பண்ணி நான் வந்து லிங்க் குடுக்குறேன். அப்ளை பண்றவங்க சீக்கிரமா வந்து அப்ளை பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.